வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் அதற்கான பணிகள் எப்போது தொடங்கும் என்று நம்முடைய சிறப்பு செய்த தமிழரசி நேரலையில் இணைகிறார். தமிழரசி, இந்த மேம்பாலம் எங்கிருந்து எதுவரைக்கும் அமையப்பெறுது, எவ்வளவு திட்ட மதிப்பீடு, இதனுடைய நோக்கம் எதற்காக? தேவப்பிரியன், வள்ளுவர் கோட்ட சந்திப்புல மேம்பாலம் அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நில எடுப்பு பணிகளுக்கான அரசாணை என்பது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது மேம்பால பணிகளுக்கான டெண்டரை சென்னை மாநகராட்சி கோரியிருக்கிறது. இந்த பணிகள் ஜூன் 12க்குள் இறுதி செய்யப்பட்டு ஜூன் மாத இறுதியில் பணிகள் துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மேம்பாலம் என்பது பாம்க்ரோ ஹோட்டலில் துவங்கி உத்தமர் காந்தி சாலையில் முடியக்கூடிய வகையில் 67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 21 மாதத்தில் இந்த பணிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன் அறிவிக்கப்பட்டாலும் கூட இந்த நில எடுப்பு பணிகளுக்காக இது தாமதமானது. குறிப்பாக 10,000 சதுர மீட்டர் நில எடுப்பு பணிகளானது மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. இதில் 8,000 சதுர மீட்டர் அரசாங்கத்திற்கு சொந்தமான இடம், 2,000 சதுர மீட்டர் தனியாருக்கு சொந்தமான இடம். இந்த தனியாரிடம் இருந்த நிலங்களை பெறுவதற்கு காலதாமதம் என்பது ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது தனியார் உரிமையாளர்கள் இந்த நிலத்தை கொடுக்க முன்வந்திருப்பதன் அடிப்படையில் தற்போது இந்த பணிகள் என்பது துவங்கப்பட இருக்கிறது. இந்த பாலம் என்பது இந்த 4 வழி சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் அமைய இருக்கிறது. 14 மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் 4 லேனாக அமைக்கப்பட இருக்கிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் கட்டுமான பணியின் போது இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.